வணக்கம் நண்பர்களே, கல்வியும் வேணும் செய்தியும் வேணும்னா மாஹாஸ் லேர்னிங் ஹப் உங்களுக்காகவே. நான் மகராஜன். தினமும் யூஸ்ஃபுல் கான்டென்ட் போடுவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே பண்ணுங்க. இது முற்றிலும் ஃப்ரீ. சரி வாங்க போலாம். வணக்கம். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்கு. அதுதான் EKYC. இது நீங்க சரியா பண்ணலன்னா உங்க ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது 100க்கு 100 உண்மை. இந்த ஒரு முக்கியமான வேலையை நீங்க முடிக்கலன்னா உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் தடைபட நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க, இது என்ன விஷயம்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான அரசாங்க உத்தரவு. முதல்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம் நினைக்காதீங்க. இது கட்டாயம். இந்தியாவுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சே ஆகணும். ஏன் திடீர்னு அரசாங்கம் இத இவ்ளோ கட்டாயமாக்குது? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். EKYCன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஈனா எலக்ட்ரானிக், KYCனா நோ யோர் கஸ்டமர், அதாவது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நீங்க தான் உண்மையான கார்டுதாரன்னு உங்க ஆதார் கார்டை வச்சு உங்க கைரேகையை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ற ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ் தான் இது. இதால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல போலி ரேஷன் கார்டெல்லாம் ஒழிஞ்சிடும். தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் போய் சேரும். அப்புறம் பொது விநியோக திட்டம் இன்னும் வெளிப்படையா இருக்கும். முக்கியமா ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் இருக்கு இல்லையா, அது முழுசா வேலை செய்யணும்னா இது ரொம்ப முக்கியம். இத பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்தியால எந்த ஊர்ல இருந்தாலும் ரேஷன் வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இத முடிக்கிறதுக்கு கடைசி தேதி எப்போ? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் ரொம்ப வேகமா நெருங்கிட்டு இருக்கு. நம்ம தள்ளி போடக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 31, 2026. இதுதான் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற கடைசி தேதி. சில மாநிலங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா பொதுவா இந்த தேதியை மனசுல வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த தேதியை தவறுவிட்டா என்ன ஆகும்? அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ரேஷன் கார்டு இன்ஆக்டிவ் ஆயிடும். அதாவது உங்களுக்கு மாசம் மாசம் வர்ற அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாமே நின்னுடும். யோசிச்சு பாருங்க. ஐயோ, பயப்படாதீங்க. இதை முடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. எப்படி ஈஸியா இதை முடிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கேளுங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு யோசிக்கிறீங்களா? பெருசா ஒண்ணுமே இல்ல. உங்க ஆதார் கார்டு, அப்புறம் உங்க ரேஷன் கார்டு நம்பர், அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த ஒரு பேப்பரும் தேவையில்ல. இங்க தான் எல்லாரும் ஒரு தப்பு பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வீட்ல அப்பா மட்டும் பண்ணா போதும், இல்ல அம்மா மட்டும் பண்ணா போதும் நினைக்காதீங்க. உங்க ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும், ஆமாங்க, சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கைரேகை வச்சே ஆகணும். சரி, இதை எப்படி பண்றது? ஆன்லைன்ல பண்ணலாமா, ஆஃப்லைன்ல பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வரும். ஆன்லைன்ல OTP வச்சு சில ஸ்டெப்ஸை பண்ணலாம். ஆனா அது மட்டுமே போதாது. கடைசியா நீங்க கைரேகை வைக்கிறதுக்கு கண்டிப்பா ரேஷன் கடைக்கு போய் தான் ஆகணும். அதனால குழப்பிக்காம நேரா கடைக்கு போறது தான் பெஸ்ட் வழி. ரேஷன் கடையில என்ன நடக்கும்னு சொல்றேன், கேளுங்க. முதல்ல உங்க ரேஷன் கார்டு நம்பரை உங்க கிட்ட கொடுங்க. அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரா அந்த இ-போஸ்ட் மெஷின்ல கைரேகை வைக்கணும். அது உங்க ஆதார் டேட்டாவோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த நம்பருக்கு EKYC முடிச்சுது. ரொம்ப சிம்பிள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சர்வீஸ் 100% இலவசம். இதுக்கு நீங்க யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. ரேஷன் கடையிலயோ இல்ல வெளியிலயோ யாராவது காசு கேட்டா கண்டிப்பா கொடுக்காதீங்க. இது அரசாங்கத்தோட இலவச சேவை. சரி, சில பேருக்கு ஒரு பிரச்சனை வரும். கைரேகை சரியா பதியாது. குறிப்பா வயசானவங்களுக்கும் விவசாய வேலை, கட்டட வேலை செய்யறவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகும். அப்போ என்ன பண்றது? அவங்க முதல்ல பக்கத்துல இருக்கிற ஆதார் சேவை மையத்துக்கு போய் அவங்களோட கைரேகையை அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுல ஆதார் எடுத்த குழந்தைங்களுக்கும் கைரேகை மாறி இருக்கும். அவங்களும் ஆதார் சென்டர்ல அப்டேட் பண்ணிட்டு தான் ரேஷன் கடைக்கு வரணும். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமா ஒரு தடவை பாத்துரலாமா? இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, உடனே செயல்ல இறங்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கட்டாயம். கடைசி தேதி மார்ச் 31, 2026. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பண்ணணும். தேவை ஆதார் கார்டு மட்டும்தான். நேரா ரேஷன் கடைக்கு போகணும். இதுக்கு எந்த கட்டணமும் இல்ல, முழுக்க முழுக்க இலவசம். கடைசி பாயிண்ட், தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. யோசிச்சு பாருங்க, 2026க்கு அப்புறமும் உங்க குடும்பத்துக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? இந்த ஒரு சின்ன வேலை உங்க குடும்பத்தோட பெரிய உரிமையை பாதுகாக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? நேரத்தை வீணாக்காம உடனே அந்த வேலையை முடிங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே பண்ணுங்க, ஃப்ரீ தான். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.